இறை இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை, மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தை ஓமைகளின் அதிகாரம் என்று அழைக்கலாம். காரணம், ஆண்டவர் இயேசு இறை அரசை பற்றிய மறை உண்மைகளையும் இறை அரசின் பெருமையையும் மகிமையையும் ஆட்சிமையையும் மகத்துவத்தையும் இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற அந்த நிலை வாழ்வை பற்றியும் அவர் 7 ஓமைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு போதித்ததை இன்றைய நற்செய்தி 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த 7 ஓமைகள் என்னவென்றால், விதைப்பவர் ஓமை, களைகள் ஓமை, கடுகு புளிப்பு மாவு ஓமைகள், புதையல் முத்து ஓமைகள், கலை ஓமை ஆகும். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் தொடக்க பகுதியிலே நாம் பார்த்தோமேயானால், ஒரு கடலில் படகிலே ஏறி அங்கு சூழ்ந்திருந்த மக்களுக்கு அவர் போதிக்கின்றார் இறை அரசின் மறை உண்மைகளை பற்றி. முக்கியமாக அந்த மக்களிடத்திலே விதைப்பவர் களைகள் ஓமையை பற்றி அவர் போதித்துவிட்டு வீட்டிற்கு தன்னுடைய சீடர்களோடு வருகின்றார். வீட்டிற்கு வந்ததும் அவருடைய சீடர்கள் இயேசுவிடத்திலே அந்த களைகளின் ஓமையை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு அந்த களைகளின் ஓமையின் விளக்கத்தை அவர்களுக்கு எடுத்து கூறியதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். விதைப்பவர் மானிட மகன், விதைகள் கடவுளுடைய மக்கள், வயல்தான் இந்த உலகம். உலகம் என்று சொல்லும்போது பல பேர் பலவாறு நினைக்கின்றார்கள், கருதுகின்றார்கள். ஆங்கில கவிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களை பொறுத்த மட்டில் உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்று கூறுவார். ஒரு போர் வீரனுக்கு உலகம் என்றால் போர்க்களத்திலே எதிரிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ஒரு போர்க்களமாக பார்க்கின்றான். ஒரு கவிஞனுக்கு உலகம் என்றால் இந்த இயற்கையின் அழகை ரசிக்கக்கூடிய புதையலாக பார்க்கின்றான். ஒரு வணிகனுக்கு உலகம் என்னவென்றால் அது லாபம் தேடும் ஒரு சந்தையாக பார்க்கின்றான். இப்படியாக பல பேர் இந்த உலகத்தை பார்த்தாலும், ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே உலகத்தை வேறு விதமாக அவர் பார்க்கின்றார். வயல் உலகம், விதைப்பவர் மானிட மகன். அந்த நல்ல விதைகள்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும். கடவுள் நல்ல விதைகளை விதைத்தார். பிறகு எப்படி அந்த பயிர்களுக்கு இடையிலே களைகள் புகுந்தன, களைகள் வளர்ந்தன, இது யாருடைய சூழ்ச்சி என்று பார்க்கின்ற போது அது அலகையின் பகைவனுடைய சூழ்ச்சியாக இருப்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பகைவன் என்பவன் உருவமற்றவன், ஆனால் நமது உணர்விலே கலந்தவனாக இருக்கின்றான். உயிரற்றவன், ஆனால் நம்முடைய உயிரை வாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். உள்ளமற்றவன், ஆனால் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றவனாக இந்த பகைவன் இருக்கின்றான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே களைகளும் பயிரோடு சேர்ந்து வளர்கின்றன. அவற்றை வளர விடுங்கள். அறுவடையின் போது அதை 2ஆக பிரித்து அந்த களைகளை சுட்டெரித்து நரகத்திலே எரியட்டும், தீச்சுளையிலே எரியட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இன்றைய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம்
இரவும் உண்டு, பகலும் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, நிறையும் உண்டு, குறையும் உண்டு. நம்முடைய மனிதனிடத்திலே இத்தகைய ஒரு நிறை குறைகளை பார்க்கின்றோம். எந்த மனிதன் 100% நிறைவுள்ளவனாகவோ அல்லது 100% குறைவுள்ளவனாகவோ இருக்க மாட்டான். ஆனால் அந்த நிறைவுள்ள மனிதத்திலும் குறைகள் இருக்கின்றன, குறைகள் உள்ள இடத்திலும் நிறைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு நிகழ்ச்சி. சீடன் ஒருவன் ஒரு குருவிடத்திலே வந்து, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றான். அதற்கு அந்த குரு, நீ ஒரு கிராமத்திற்கு செல், அந்த கிராமத்திலே ஒரு வாரம் தங்கி இருந்து அவர்களோடு பார்த்து பழகிவிட்டு நீ பிறகு வா அப்படி என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கின்றார். அந்த சீடனும் ஒரு கிராமத்திற்குள் செல்கின்றான். அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்து மக்களோடு பார்த்து பழகி பேசிவிட்டு உண்டு உறவாடி விட்டு தன்னுடைய குருவிடத்திலே வந்து சொல்கின்றார், குருவே, ஒரு மனிதனிடத்தில் நல்ல குணமும் இருக்கின்றது, கெட்ட குணமும் இருக்கின்றது. நல்ல மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கின்றது, அதே போல் தீவனிடத்திலும் ஒரு நல்ல குணம் பண்புகள் இருக்கத்தான் செய்கின்றன என்று குறிப்பிடுகிறான். அப்போதுதான் அந்த குரு சொல்கின்றார், ஒரு மனிதன் என்பவன் நிறை குறை உள்ள மனிதனாக இருக்கின்றான் என்று அவருக்கு பாடம் புகட்டுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. இந்த உலகத்திலே குழந்தை பிறக்கும்போது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கின்றது. ஆனால் அது வளர்கின்ற அந்த குடும்ப சூழ்நிலை, சமூக சமுதாய அரசியல் சூழ்நிலையின் நிமித்தம் அந்த குழந்தை எப்படி தன்னகத்தை அது உருவாக்கி கொண்டு நல்ல பண்புகளை வளர்க்கின்றதா என்று பார்க்கின்ற போது இந்த சமுதாயத்திலே பல குறைபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு குறையிலும் ஒரு நிறைவை காண வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது அனைத்தையும் நல்லதென கண்டார். பிறகு தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். தொடக்க நூல் 1:27 பார்க்கின்றோம், தன்னுடைய பாவனையும் சாயலாகவும் மனிதனை படைத்தார். அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் தொடக்கத்திலே ஒரு அருள் நிலையிலே அவன் இருந்தான். பாவமே அணுகாத மனிதனாக அவன் இருந்தான். எப்பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறினானோ அப்பொழுதே பாவம் அவனை தொற்றி கொண்டது. அவனை மட்டுமல்ல, அந்த ஆதாம் ஏவாளை தொடர்ந்து இந்த உலகத்திலே மக்கள் எந்த அளவுக்கு பல்கி பெருகினார்களோ அந்த அளவுக்கு பாவமும் பல்கி பெருகியதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள், அந்த யூதர்கள், கடவுளுக்கு எதிராக 2 பெரிய பாவங்களை செய்தார்கள். ஒன்று கடவுளுக்கு எதிராகவே அவர்கள் பொய் தெய்வங்களை வழிபட்டு கடவுளுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி வாழ்ந்ததை பார்க்கின்றோம். இரண்டாவது, தன்னோடு வாழ்ந்த அந்த மக்களையும் அவர்கள் பாவக்குழியிலே தள்ளினார்கள். அவர்களை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி அடிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு கூட்டத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக கடவுளுக்கு எதிராகவே அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். இருப்பினும் கடவுள் அவர்கள் மட்டில் அவர் பேர் இரக்கமுடையவராக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட மக்கள் கடவுளிடத்திலே மன்றாடி ஜெபிக்கின்றார்கள், நாங்கள் உமக்கு எதிராகவே பாவம் செய்தோம், எங்களை மன்னியும், எங்களை ஏற்றருளுமே என்று மன்றாடுகின்றார்கள். அதே போல கடவுள் இன்றும் நம் மட்டியில் அவர் பேர் இரக்கமுடையவராக, அன்பு உடையவராக இருக்கின்றார். பாவத்தை விட கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மன்னிப்பு, இரக்கம் என்பது அளவெரியாத ஒன்றாக அது இருக்கின்றது. எசேக்கியேல் 33:11 நாம் பார்க்கின்றோம், தீயோன் சாக வேண்டும் என்பது நமது விருப்பம் அல்ல, மாறாக அவன் மனம் மாற வேண்டும், நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். எனவே அவரால் படைக்கப்பட்ட எந்த மனிதனும் அழிவுறக்கூடாது, நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகின்றார். அந்த வகையிலே இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளே
நிறையும் உண்டு, குறையும் உண்டு. என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் நிறைவு என்ன இருக்கின்றது என்பதை அதை நாம் வளர்த்து கொண்டு இறைவனுடைய அன்பிலே நாம் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த களைகளை, அந்த குறைகளை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வல்லமை நமக்கு போதாது. கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் சொல்லுவார், எனது அருள் உமக்கு போதும், வலிமை அற்ற உன்னை நான் வலிமையாக்குவேன், எனது வல்லமையை நான் மகிமைப்படுத்த செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார். இப்படியாக கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கின்ற போது நம்மிடத்தில் உள்ள அந்த களைகளை என்ற தீமைகளை நாம் களைந்துவிட்டு நாம் முடிவில்லா நிலையான பேரின்ப வாழ்வை நாம் அதை கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து இறை வார்த்தை வழியில் நாம் வாழ்வோம், பயணம் செய்வோம். ஆமீன்.